இது ஒரு நார்மல் மந்த் பேஸ்டு பசில். இதில் ஃபஸ்ட்டு 7 பர்சன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 பேர் யார் யாருன்னு கொடுத்துட்டாங்க. ABCDEFG. சரியா? ஸ்வாம் இன் 7 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ். சரி, 7 டிஃப்ரெண்ட் மந்தில் வந்து ஸ்விம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மந்த் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சரியா? இந்த சேம் இயர்னு கொடுத்துட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஒன்லி 1 பர்சன் ஸ்வாம் இன் ஈச் மந்த். இப்போ மார்ச் மாதத்தில் ஸ்விம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே மார்ச் மாதத்தில் இன்னொரு ஆள் வந்து ஸ்விம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக கொடுக்க வேண்டியது. எத்தனை பேருன்னு கொடுத்துருக்காங்க, யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மந்த்துன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து எந்த ஆர்டரில் வந்து ஸ்விம் பண்ணாங்க அப்படின்னு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சி ஸ்வாம் இன் த மந்த் ஹேவிங் 30 டேஸ். சரியா? இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த மாதத்தில் சில மாதம் 30 நாள் வச்ச மாதமாக இருக்கும், சிலது 31 நாள் வச்ச மாதமாக இருக்கும். அப்படிப்பட்டதில் சி வந்து 30 நாள் எந்த மந்த் வருதோ அதில் தான் ஸ்விம் பண்ணியிருக்காராம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த க்ளூவெல்லாம் எடுத்து எழுதலாம். இதுதான் வந்து இந்த பசிலோட ஃபார்மேட். இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் எழுதிக்கலாம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சரியா? நான் எல்லாமே 3 3 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் எந்தெந்த மந்த்லாம் 30 டேஸ் 31 டேஸ்னு பிரித்து வச்சுக்கோங்க. எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் அடுத்தடுத்து 31 வரும். சரியா? இப்படி நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும் அப்படின்னா எது வந்து 30ஓ அதை மட்டும் ரவுண்ட் போட்டு வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்படி லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளூ என்ன சொன்னாங்க, சி வந்து 30 டேஸ் இருக்க மந்தில் தான் ஸ்விம் பண்ணுறான் அப்படின்னா இப்போ நமக்கு எத்தனை பாசிபிலிட்டி வரும்? 1 2 3. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி எடுக்கலாம். சி ஏப்ரலில் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு சி ஜூனில் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு சி செப்டம்பரில் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு 30 டேஸ் அண்ட் ஸ்வாம் இமீடியட்லி பிஃபோர் இ. சி வந்து ஈக்கு உடனே முன்னாடி ஸ்விம் பண்ணியிருக்கான். அப்போ சி இருக்க வேண்டிய இடத்துல அதுக்கு சிக்கு அடுத்து யார் வருவா? இ வருவா. சிக்கு அடுத்து உடனே இ. ஏன்னா ஈக்கு உடனே முன்னாடி சி, மேக்கு முன்னாடி ஏப்ரல். சரியா? அதனால நெக்ஸ்ட்டு இ இங்கே வரும். அடுத்து செப்டம்பருக்கு கீழே நமக்கு மந்த்தே கொடுக்கலாம். அப்போ இந்த பாசிபிலிட்டியே நமக்கு வந்து கிடையாது. இப்போ இந்த 2 பாசிபிலிட்டி தான். நெக்ஸ்ட்டு ஒன்லி 3 பர்சன் ஸ்வாம் பிட்வீன் இ அண்டு பி. ஈக்கும் பிக்கும் நடுவில் 3 பேரா, இ வந்து முன்னாடியா இல்லை பின்னாடியான்னு கொடுக்கலாம். அப்போ நமக்கு எப்படி வரும்? இ 1 2 3 பி இப்படி ஒரு பாசிபிலிட்டி, இல்லை பி 1 2 3 இ இப்படி ஒரு பாசிபிலிட்டி. சரியா? ஃபஸ்ட்டு மேலே 3 ஆளே கிடையாது, அப்போ மேலே வராது, கீழே தான் வரணும். 1 2 3 இங்கே பி. இப்போ ஈக்கு இங்கே கீழே 3 ஆளே கிடையாது, அப்போ மேலே தான் வரும். 1 2 3 பி. சரியா? நெக்ஸ்ட் க்ளூ as many persons swam before B is swam after E. பிக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து ஸ்விம் பண்ணாங்களோ அதே நம்பர் ஆஃப் ஆட்கள் தான் எஃப்க்கு அடுத்தும் இருக்காங்களாம். இப்போ இதை போடுவோமா? பிக்கு முன்னாடி எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 பேர். எஃப்க்கு அடுத்தும் 6 பேர் இருக்கணும். அப்போ எங்கேருந்து வரும்? 1 2 3 4 5 6. அப்போ எஃப் இங்கே வரும். அதே மாதிரி தானே இப்போ பி வந்து இங்கே இருக்குது, பிக்கு அடுத்த 6 பேர்னால் எஃப்க்கு முன்னாடி 6 பேர். அப்போ எஃப் வந்து இங்கே வரும். நெக்ஸ்ட் க்ளூ ஒன்லி 4 பர்சன்ஸ் ஸ்வாம் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் 4 பேரா, ஆனால் எந்த சைடுன்னு இல்லை. அப்போ இங்கிட்ட எஃப் முன்னாடியும் இருக்கலாம், எஃப் பின்னாடியும் இருக்கலாம். நம்ம இங்கே பார்ப்போமா? எஃப்க்கு முன்னாடி 4 பேர் போட முடியாது, அடுத்து தான் போட முடியும். அப்போ 1 2 3 4 இங்கே ஏ வரும். இப்போ எஃப்க்கு அடுத்து போட முடியும், இங்கே முன்னாடி தான் போட முடியும். 1 2 3 4 இங்கே ஏ வரும். நெக்ஸ்ட் க்ளூ ஜி ஸ்வாம் 1 ஆஃப் த மந்த் பிஃபோர் டி. டிக்கு ஏதோ ஒரு மந்தில் ஜி இருக்குது, அது உடனே முன்னாடியாகவும் இருக்கலாம், முன்னாடி வேறு எங்கேயாகவும் இருக்கலாம். பட் நாட் இன் த மந்த் ஹேவிங் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ். சரியா? டிக்கு முன்னாடி ஜியா, ஆனால் 31 நாள் ஆடு நம்பர்னால் 31 நாள் இருக்க மந்தில் ஜி வந்து வராது. சரியா?
இப்போ இங்கே நமக்கு 2 கட்டம் தான் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு டிக்கு முன்னாடி ஜி. இங்கே வந்து ஒரே அடுத்தே இருக்கிறதுனால இங்கேயே போட்டாச்சு. இது வந்து 31 நாளில் ஜி வராது. அப்போ 30 நாள் தான் இது. இப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட்டு இங்கே டி போட்டால் இங்கே ஜி போடுவேன். ஜி வந்து 31 நாள் இருக்க மாதத்தில் வராது. அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. இதுதான் நமக்கான ஆன்சர். சரிங்களா?